ஹாய் ஹலோடா. ஸோ இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சென்டிமேலும் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 2 மட்டும் இல்லை, இனி வரப்போகிற பார்ட் 3மே வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருக்கும். அண்ட் ரொம்ப டாக்ஸிக்காக போகிறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிக்கல, இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ ஸ்கிப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஓகேடா, அதுலேருந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்தே கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டு பார்ட் பார்க்காம பார்த்து வந்துருங்க. ஸோ ஜேகே செம காண்டில் ஒரு நைட் அவர் காரில் வந்துட்டு இருந்திருப்பார். ஸோ ஒரு மைண்ட் ஃபுல்லாக நீங்கள் ஸ்லாப் பண்ணது தான் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. இன்னொரு வாட்டி பிஞ்சிரும். ஸோ ஜேகே ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் சொன்னது தான் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஸோ செம்ம டென்ஷன் ஆகுது அவருக்கு. அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிகிட்டே ஓட்டிகிட்டு இருக்காரு வண்டியை. ஸோ பின்னாடி டேயாங் ஜெமன் ஹாங்க்லாம் ஒரு வண்டியில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே டேயாங் ஸ்மோக் பண்ணிகிட்டே முன்னாடி ஜேகே போகிற வண்டியை பார்க்குறாரு. மாப்பிள்ளை குடிச்சிருக்கானா என்ன? இல்லை மச்சான், இன்னும் குடிக்கலையே, வீட்டுக்கு போயிட்டுருவோம். ஏன்டா வண்டி மாதிரி மிஸ்ஸாக போகுது? ஏய், அவன் குடிச்சிருந்தா என் காரில் ஏற்ற மாட்டேனா? எப்படி அவன் தனியாக விடுவேன்? ஏய், கண்ட்ரோலே இல்லாமல் போதும் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் அப்படியே சிகரெட் கீழே போட்டு பயத்தோடு பார்க்குறாரு. முன்னாடி ராலிடா, நிறுத்த சொல்கிறான் அவனை அப்படின்னு சொல்லிட்டு ஓவர்டேக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு இருக்காரு. ஸோ கரெக்டாக போய் ராலிலே முத்திடுது. ஸோ அவ்வளோதான், டேயாங் ஜிமின்க்குலாம் உசுரே போச்சு. அப்படியே வண்டியை நிப்பாட்டிட்டு வந்து இந்த காரை பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு அவனுக்கு என்னாச்சுன்னு பாருமச்சான். ஸோ காரை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜேகே அப்படியே அவர் தலையில் அடித்து பிளட் வந்துட்டுருக்கு. அப்படியே மயங்கி இருக்காரு. ஸோ அப்படியே ஏற்றி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே மார்னிங் டைம் ஆகுது. ஜேகே அப்படியே பெட்டில் உட்காந்துருக்காரு. நர்ஸ்லாம் நின்று ஜேகே ஹெட்டில் உள்ள காயம், கையில் உள்ள காயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பிளட்டெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு பேண்டேஜ் போட்டுட்ருக்காங்க. ஸோ சைடில் டேயாங் ஜிமின் ஹாங்க்லாம் நிற்கிறாங்க. அப்படியே ஜேகே அப்பா வராரு. என்னடா ஆச்சு? இங்கே பாரு, அப்பா பாரு. ஸோ ஜேகேக்கு ஸ்டில் நீங்கள் சொன்னதெல்லாம் மண்டியில் ஓடிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றி யோசிச்சுட்ருக்காரு. அவ்வளோ டென்ஷன் ஆகுது அவருக்கு. எனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? ஃப்ரெண்ட்ஸ் தானே, கூட தானே இருக்கீங்க. அவன் குடிச்சிருந்தா பார்த்து கூட கூப்பிட்டு வரணும் தெரியலையா? இல்லை அங்கிள், அவன் குடிக்காதனால தான் தனியாக காரில் வந்தான். குடிக்கலையா? அப்புறம் ஏன்டா அப்படி ஆச்சு? தெரில அங்கிள், என்கிட்ட ஏதோ சொல்ல அவன். ஆமாம், பேருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஏடா, கூட ஒரு பிஏ இருப்பானே எங்கே? ஜேகே அவனை வேலைக்கு வேணாம்னு சொல்லிட்டான் அங்கிள், அதான் வரல. என்னாச்சு ஏதாச்சுன்னா தெரில, இன்னைக்குள்ளே என் பையன்கிட்ட கேட்டு என்னன்னு சொல்லுங்க, புரிதா? ஸோ ஜேகே கண்ணத்தில் ஜேகேயோட அப்பா கை வச்சு, ஒன்றும் இல்லைடா, எது வந்தாலும் பார்த்துக்கலாம், அப்பா கிட்ட சொல்லுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட அப்பா வெளியே போகிறாரு. ஸோ அவங்க பாடி கார்ட்ஸ்லாம் வராங்க. அவர் பிஏயை கூப்பிட்டு, யாருன்னு விசாரி, இப்படியே போட்டுரு, இன்னொரு வாட்டியும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சரி சார், பண்ணிடலாம். ஸோ ஜேகே ஹெட்டில் பிளட் ப்ளீட் ஆகிட்டு இருக்கவும் அந்த நர்ஸ் வந்துட்டு ஸ்பாஞ்ச் வச்சு லைட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே அவர் ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. அகேர் அவர் மைண்ட் ஃபுல்லாக நீங்கள் ஸ்லாப் பண்ணது அப்புறம் அங்கே இருக்கிற எல்லோரும் பார்த்து தான் வருது. ஸோ ஜேகே செம்ம டென்ஷன் ஆகிட்டு ஸோ முன்னாடி இருக்கிற டேபிளையே அப்படியே போட்டு உடைக்கிறாரு. அந்த வேளாண்ட எல்லாம் ஆச்சு. அவளை சும்மா விட மாட்டேன் மச்சான். அவள் எப்பட்றா என்னே அடிச்சிருவாடா அவளை சும்மா விட முடியாது மச்சான், அவளை சும்மா விட முடியாது. அவளை தான் பண்ணி ஆகணுண்டா. அவள் சாகலாம் கூடாது, ஆனால் டெய்லி அவள் சாகணும், டெய்லியும். இவ்வளோ தைரியம், சரி அவள் மேலே உள்ள லவ் எனக்கு கொஞ்சம் கூட இல்லைடா. அவளை ஏதாவது பண்ணும் மச்சான், அவளை ஏதாவது பண்ணுண்டா. மச்சான் நர்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே ஸோ நர்ஸ் வந்துட்டு ஜேகேக்கு இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜேகே அப்படியே படுத்துடுறாரு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ இப்போல்லாம் நீங்கள் காலேஜ் கொஞ்சம் தைரியத்தோடு போகிறீங்க. ஸோ காலேஜ்க்கு எப்போவுமே நீங்கள் மேக்கப்போட போக மாட்டீங்க. பட் இந்த தடவை உங்களுக்கு மேக்கப் பண்ணிட்டு போகணுன்னு தோணுது. ஸோ அப்படியே ஐலைனர் போட்டுகிட்டே அப்படியே பார்க்குறீங்க உங்கள் ஐஸே. நீங்கள் எனக்குள்ளே இவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வந்துருக்குது காரணமே ஜேம்ஸ் சார் தான். அவர்னால எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும். அவர் என் கூடவே இருப்பாருன்னு தோணுது. அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐஸை நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கே தோணுது நீங்கள் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கே புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நீங்கள் காலேஜ் போகிறீங்க. ஸோ இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கீங்க, உங்கள் ஃபேஸ்லேயே ஹாப்பினஸ் தெரியுது. ஸோ நிலா அப்படியே உங்களை பார்த்துட்டு, என்ன மேடம் இன்னைக்கு ஹாப்பியாக இருக்கீங்கள,
என்னடி விஷயம்? என்கிட்ட சொல்ல மாட்டியா? எதுவும் ஹாப்பியாக இருக்குன்னு எனக்கு தோணுது. மேடம்க்கு தோணுமா? ஆனால் சொல்ல மாட்டாங்களா? ஒருவேளை அந்த ஜேம்ஸ் சார் தான் ஏதோ பண்ணிட்டாரோ? ஹே சும்மா இரு. சும்மா இருக்காங்க. என்னடி, என்ன விஷயம்? தெரியல, அது ஏதோ ஒரு விஷயம். பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேட் பார்க்குறீங்க. ஸோ செம்மையாக இருக்குது, ரொம்ப டார்க்காக மழை பெஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு சரி நீங்கள் கிளாஸ் கவனிச்சிட்ருக்கீங்க. ஸோ கிளாஸ் இடையிலே சர்க்குலர் வருது. ஸோ அந்த சர்க்குலர் வாங்கி பார்க்குறாங்க. சுஷி யாருமா அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு நீங்கள் சாரை பார்க்குறீங்க. ஸோ பார்த்துட்டு எந்திரிக்கிறீங்க. த லாஸ்ட் ஃப்ளோர் கெமிஸ்ட்ரி கிளாஸ்க்கு போவோம். கெமிஸ்ட்ரி கிளாஸ்க்கா சார்? போங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வரீங்க. ஸோ உங்களுக்கு என்னன்னே தெரில, ஒரு டவுட்டில் தான் வரீங்க. ஸோ அந்த கிளாஸ்க்குள்ளே என்ட்ரி கொடுக்குறீங்க. யாருமே இல்லை, ஒரே ஒரு பெஞ்சு. ஜேகே மட்டும் உட்காந்துருக்காரு. அப்படியே ஒரு கிளாஸில் விஸ்கி ஊற்றிட்டு ஸோ அதை அப்படியே ரோல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு வெளியே போகலான்னு பார்க்குறீங்க. கரெக்டாக ஹாங்க்கு ஸ்மோக் பண்ணிவிட்டு வந்து உள்ளே போடி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி உங்களை தள்ளி விட்டுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஸோ நீங்கள் அகெயின் எந்திரிச்சு போயிட்டு கதவை தட்டிகிட்டே இருக்கீங்க. கதவை திறங்க ப்ளீஸ், இப்படி பண்ணாதீங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி, கதவை திறங்க. ஸோ நீங்கள் ஸ்டில் தட்டிகிட்டே இருக்கீங்க. ஸோ கரெக்டாக அந்த சேர் கீழே விழுற சவுண்ட் கேட்குது. ஸோ அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறீங்க மெதுவாக. உங்களுக்குள்ளே அவ்வளோ பயம். ஸோ ஜேகே அப்படியே ஒரு ஹேரை ஃப்ளிப் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணி உங்களை பார்க்குறாரு. ஸோ ஜேகே ஐஸ்லேயே தெரியுது அவ்வளோ ரெட்டாக பயங்கர கோவத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பல்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கதவில் சாஞ்சாப்லேயே பயந்துட்டே நிற்கிறீங்க. ஸோ ஜேகே அப்படியே முன்னாடி வராரு. ஸோ அவ்வளோ பயமாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் டக்குன்னு ஜேகே காலையே பிடிச்சிடுறீங்க. அவ்வளோ அழுவுறீங்க. நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க, நான் அடிச்சிருக்க கூடாது, என்னால் என்னை மன்னிச்சிருங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் வேணா 2 அடி அடிச்சிருங்கன்னு எதுவும் பண்ணிடாதீங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு இப்போ புரியுது நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு, அப்படி சாரேன்னு மன்னிச்சிருங்க, எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா, என்னை விட்டுருங்க ப்ளீஸ், நான் தெரியாமல் பண்ணிட்டேன். ஸோ ஜேகே அப்படியே டவுன் பண்ணி உங்களை பார்த்துட்டு அகெயின் குடிக்கிறாரு. நான் வேணா 2 அடி வாங்கிறேன், எல்லாம் என்ன இவ்வளோ வேணா அடிச்சுக்கோங்க, ஆனால் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். ஸோ ஜேகே காலில் தான் நீங்கள் விழுந்திருப்பீங்க. ஸோ ஜேகே அப்படியே உட்காந்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. அப்படியே உங்கள் ஹேர் ரப் பண்ணிவிட்டு அடிச்ச தெரியுமா ஒரு அடி பல்லாருன்னு, எனக்கு இங்கெல்லாம் வலிக்கலடி, இங்கே வலிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஸ்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. அந்த செகண்ட் ஓ மேலே எவ்வளோ லவ் வச்சுருந்தனோ எல்லாமே உடஞ்சி. என்ன சொன்ன? அடிக்கணுமா? 2 அடி அடிச்சுட்டு விட்டுறணுமா? வாழ்க்கை ஃபுல்லாக நீ கதறணும்டி, கிட்டே இருந்து கதறணும். நீ அடிக்கும் போது எவ்வளோ வலிச்சுதோ அதை விட பயங்கரமாக உனக்கு வலிக்கணும். டெய்லி நீ கதறணும்டி, நீ கதறதில்ல காதல் நான் கேட்டுகிட்டே இருக்கணும். ஸோ ஜேகே அப்படி உங்கள் பின்னாடி பார்த்துட்டு பின்னாடி கை வச்சா அடிப்பியா? ஸோ ஜேகே முன்னாடி நீங்கள் டவுன் பண்ணி தான் உட்காந்துருப்பீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்கள் நெக்கியில் பார்க்குறாரு. எங்கள் கை வச்சா அப்படியே முன்னாடி ஒரு மாதிரி டச் பண்ணுறாரு. நீங்கள் டக்குன்னு எந்திரிச்சிட்டு பயங்கரமாக அழுவுறீங்க. நான் பண்ணது தப்பு தான், அதுக்கு பதிலாக வேறு என்ன வேணால் செஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ், என்னாலும் தாங்க முடியல, நான் கெஞ்சி கேட்குறேன், நான் பண்ணது தப்பு, என்ன மன்னிச்சிருங்க, நான் இனி பண்ண மாட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. விட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எதிரிச்சிட்டு அப்படியே செம்மையாக ப்ரீத் பண்ணிவிட்டு அவர் நோஸ் அப்படியே அவர் ஹேண்ட் வச்சு ரப் பண்ணிவிட்டு விடுறதில்ல வாடி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. ஸோ நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். ஐயோ இங்கே என்ன நடக்குதுன்னு இன்னும் பாரடின்னு கூப்பிட்டேன். ஐயோ செம்மையாக இருக்காளே, மூடாவுதே,
அப்படிலாம் ஒரு மாயிரும் கிடையாது. எவ்வளோ பியூராக லவ் பண்ண தெரியுமா? ஆனால் அத்தனையும் அன்னைக்கு நீ அடிச்ச தெரியுமா தட்டி, சுக்குநூறாக போச்சுடி. நீ சாகக்கூடாது, நீ சாகவே கூடாது. நான் கொடுக்குற ஒவ்வொரு வழியும் நீ அனுபவிச்சு ஒருத்தா டெய்லியும் சாகணுண்டி. அப்படி நீ உன்னை டச் பண்ணக்கூடாது, அப்படி நான் அவளை டச் பண்ணக்கூடாதுன்னு நினச்சினா அத்தையோ செய்வேன். உனக்கு இன்னெல்லாம் எரியுதோ எல்லாத்தையுமே செய்வேண்டி. நீ செத்துட்டே இருக்கணும். அன்றைக்கி ஏன்டா அடித்தோம், அன்றைக்கி ஏன்டா அடித்தோம், அன்றைக்கி ஏன் அடித்தோம் வண்டியில் ஓடிட்டே இருக்கணும். ஸோ ஜேகே மைண்டில் அகெயின் அதே தான் வந்து போகுது. ஸோ ஜேகே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த விஸ்கி பாட்டிலை எடுத்துகிட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணி 2 ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜேகே அப்படியே அந்த விஸ்கியை ஃபோர்ஸ் பண்ணி அப்படியே உங்கள் மவுத்தில் ஊற்றுறாரு. ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, ஆனால் உங்களால் முடியல. எனக்கு ஒன்றை சுத்தமாக பிடிக்கலடி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் டோர் அப்படியே ஒரு கிக் தான் ஓப்பன் ஆயிடுது. அப்படியே உங்களை பிடிச்சி தள்ளி விடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு ஸோ அந்த டெரர்ஸோட எட்ஜை பிடிக்கிறீங்க. பிடிச்சி ஸோ அப்படியே ஒரு மாதிரி தலையை சுற்றுது உங்களுக்கு. ஸோ அப்படியே நீங்கள் தள்ளாடிட்டே போகிறீங்க. உங்களுக்கு எல்லாம் ட்ரிபிளாக தெரியுது, உங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டுது. ஸோ நேராக அப்படியே ஜேம்ஸ் சார் வந்துட்டுருக்காரு. இந்த பொண்ணு இங்கே பேர் சுஷி. சுஷி. ஸோ அப்படியே நீங்கள் ஆடிட்டே வந்துட்டுருக்கீங்க. சுஷி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் உழுவுற மாதிரி போகிறீங்க. ஸோ அப்படியே ஜேம்ஸ் வந்து உங்களை பிடிச்சிடுறாரு. சுஷி உனக்கு என்னாச்சு? இங்கே பாரு, நல்ல பொண்ணாச்சு. ஸோ அப்படியே நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ண முடியாமல் மெதுவாக ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ ஜேம்ஸ் அப்படியே ஸ்மெல் பண்ணுறாரு. அவருக்கு தெரியுது இந்த ஸ்மெல் எப்படி ஒரு மேலே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அப்படியே அந்த டெரஸ்லேருந்து எட்டி பார்க்குறாரு. ஸோ ஜேகே ஒரு காரில் ஏறிட்டு அப்படியே நீங்கள் போட்டிருந்த சால் அதை அப்படியே ஸ்மெல் பண்ணி ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணி தூக்கி வெளியே வீசுறாரு. ஸோ அவ்வளோதான், ஜேம்ஸ்க்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஸோ ஜேம்ஸ் அப்படியே ஒரு பெஞ்சில் உங்களை படுக்க வச்சுட்டு ஸோ அதுக்கு நேரே உட்காந்துருக்காரு. ஸோ அப்படியே கொஞ்சம் லேட் ஆகுது. நீங்களே அப்படியே எந்திரிக்கிறீங்க. அப்படியே உங்கள் ஹெட்டை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி செம்மையாக ஹெட் டேக்காக இருக்குது உங்களுக்கு. ஸோ அப்படியே ஜேம்ஸ் உட்காந்துட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் அகெயின் பயந்துட்டு ஒரு மாதிரி வேகமாக எந்திரிக்கிறீங்க. ஸோ ஜேம்ஸ் வந்துட்டு ஒன்றும் இல்லை, ஓகே இங்கே பாரு சுஷி, ஒன்றும் இல்லை, பயப்படாத, யாரும் இல்லை, நான் தான் இருக்கேன். ஸோ அப்படியே நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க. உங்களுக்கு இன்னும் அந்த ஃபியர் போகலை. ஸோ ஜேகே பேசினது, ஜேகே தொட்டது, ஸோ அதெல்லாம் அப்படியே மைண்டில் ஓடிட்டே இருக்கு. என்னடி ஆச்சு? ஏன் அப்படி பதற? இங்கே பாரு சுஷி, ஆல்ரைட் இங்கே பாரு, என்னாச்சு என்கிட்ட சொல்லு. அது எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்கு. ஜேகேயும் சாலை வெளியே தூக்கி போட்டு போனது, நீ வேற தள்ளாடிட்டே வந்தது, என்ன நடந்துச்சு? அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு அழுகிறீங்க. இதான் நடந்துச்சா? பாரு சுஷி, அழுகிறதுனால நீ தான் வீக் ஆவ, புரியுதா? இங்கே பாரு, லுக் அட் மை ஃபேஸ். ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன். நாளைக்கு இதை பற்றி பேசலாம், நீ கவலைப்படாத. அந்த ஜேகேயை நான் பார்த்துக்கிறேன். சார் என்ன சார், எனக்கு பயமாக இருக்குது சார். ஒரு பயமும் கிடையாது, நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பேசின பிறகு நான் உங்களை வெளியே பிடிச்சி தள்ளிவிட்ட கேப்பில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்த கன்ஃபியூஷன்லேயே நீங்கள் இருக்கீங்க. ஸோ அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. அகெயின் நீங்கள் ஸ்டெப்ஸ் தடுக்கி விட பார்க்குறீங்க. ஸோ ஜேம்ஸ் வந்து பிடிச்சிட்டு அப்படியே உங்கள் ஐயை பார்க்குறாரு. ஸோ நீங்களும் ஜேம்ஸ் ஐயை பார்க்குறீங்க. ஸோ அப்படியே ஒரு ஐ கான்டாக்ட். ஸோ அப்படியே நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேம்ஸ் அப்படியே உங்களை ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஜேம்ஸ் உங்களை பார்த்துப்போ, எதையும் யோசிக்காத, என்ன நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக விட்டுட்டாரு. ஸோ நீங்களும் சடனாக திரும்பிட்டு போ சுஷி, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஸோ நீங்கள் நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ அகெயின் அப்படியே திரும்பி ஜேம்ஸை பார்க்குறீங்க. அப்படியே நிலா கிட்ட போகிறீங்க. இவ்வளோ நேரம் எங்கடி போயிருந்த? நானும் ஜேம்ஸ் சார் உன்னை எவ்வளோ தேனோம் தெரியுமா? என்ன ஆச்சு, நீ ஓகேவா? இது என்ன கழுத்தில் அடி? அண்ணல, நம்ம போகலாம். நீ ஓகேவான்னு கேட்டேன். ரியாக்கா வேறு அப்போ வந்து தேடிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா கால் பண்ணவும் தான் போயிட்டாங்க. அவங்க எனக்கும் கால் பண்ணி நீ எங்கேன்னு ரொம்ப ரூடாக கேட்டாங்க. நான் தெரில, அவள் இங்கே தான் எங்கேயோ அப்படின்னு சொன்னோன்னே தொலைஞ்சு போயிட்டா, அப்படியே விட்டு என்னென்னமோ பேசினாங்க. நான் காலை கட் பண்ணிட்டேன். சரி நம்ம போகலாம்,
எனக்கு இங்கே இருக்க பயமாக இருக்கு. என்னாச்சு? எனக்கு தான் தப்பாக படுது. என்னன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை, இங்கேருந்து போயிடலாம் ப்ளீஸ். இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ ஜாக்சன் இதெல்லாம் ஓரத்தில் நின்று அப்படியே ஒரு கேங்கோட ஸ்மோக் பண்ணிவிட்டு உங்களை மாதிரி முறைச்சி பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே நீங்கள் ஷவர் கிட்டே நிற்கிறீங்க. ஸோ ஷவரில் ஐஸ் க்ளோஸ் பண்ணி அப்படியே நீங்கள் ஷவர் ஆகிட்டு இருக்கும் போதே ஸோ உங்களுக்கு ஜேகே ஃபேஸ் தான் வந்துட்டு போகுது. ஸோ அப்படியே நீங்கள் பயந்துட்டு ஷவர் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரீத் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே வந்து மிரர் முன்னாடி நின்று உங்கள் ஃபேஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பின்னாடி அப்படியே ஜேகே உங்களை பார்த்துட்டு இருக்க மாதிரி தோணுது. ஸோ அப்படியே சடனாக திரும்பி பார்க்குறீங்க, யாரும் இல்லை. ஸோ இப்படி தான் உங்களுக்கு தோண்டிகிட்டே இருக்கு. ஸோ அப்படியே அந்த ஃபியர்லேயே வந்து படுக்கிறீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே அந்த விண்டோ சைட் ஜேகே அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே வீட்டில் ஹாங்கும் ஜிமினும் உட்காந்துருக்காங்க. ஸோ ஜேகே உட்காந்துருக்காரு. ஸோ ஜேகே அப்படியே செம்மையாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு இப்போ ஆண்டா நிம்மதியாக இருக்குது. அவள் எப்படி கதனா தெரியுமா? என்னை விட்டுருங்க, நான் பண்ணது தப்பு, என்னை விட்டுருங்க, நான் பண்ணது தப்பு. அப்படியே கேட்க அப்படியே கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருந்துச்சு மச்சான். அப்போ கதற எனக்கு அப்படியே இல்லை ஏதோ பண்ணிச்சுடா. இன்னும் அவள் கதறணும், இன்னும் அப்படியே நான் கேட்டுகிட்டே இருக்கணும் அவள் கதற. ஸோ ஹாங்க்கு ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரிங்க் பண்ணுறாரு. மச்சான் நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் போலடா, நாளைக்கு என்ன பண்ணலாம்? அப்படியே அவன் நல்லா கதற மாதிரி. என்ன மச்சான் பண்ணுறது? வாசி மச்சான், நீ என்ன பண்ணுறியோ பண்ணுறா, பார்த்துக்கலாம். நாளைக்கும் அவள் கதறணும்டா, அதே மாதிரி கதறணும். அப்படியே டெய்லி அவள் கதற நான் கேட்டுகிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவள் நிம்மதியாக தூங்கினாலே நாளைக்கு அந்த மாதிரி கூட தூங்கக்கூடாது, அதே நினச்சிட்ருக்கணும். அந்த மாதிரி ஏதோ பண்ணுண்டா அத்தா. ஸோ அப்போ தான் ஜேகேக்கு அப்படியே செஸ்ட் ஞாபகம் வருது. அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. உங்கள் பேர் வந்துட்டு டேட்டூ போட்டிருப்பாரு. ஸோ அது அப்படியே போயிட்டு அவர் மிரர் முன்னாடி நின்று அப்படியே இந்த மிரரை கையிலே ஒட்டைக்கிறாரு. மச்சான் என்னடா ஆச்சு அவனுக்கு? மச்சான் என்னடா பண்ணுற? ஸோ அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து அப்படியே செஸ்ட்டில் உங்கள் பேர் நேம் குத்திருக்க இடத்துலையே நல்லா கிழிக்கிறாரு. அப்படியே பிளட்லாம் வருது. டேடே என்னடா பண்ணுறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாங் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வந்து, டே என்னடா பண்ணுற? டேடே மச்சான் ரத்தம்டா, அவள் பேரை குத்திருந்தல்ல அதான். ஸோ அவர் கையில் வச்சுருக்க கிளாஸஸ் பீஸு அப்படியே ஒரு கையையும் கிழிக்குது. ஸோ அப்படியே கீழே போட்டுட்டு அப்படியே அந்த ரத்தத்தை உதறிட்டு, நாளைக்கு அவர் ரத்தம் சிந்தணும்டா, பயங்கரமாக சிந்தணும். அது என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். நேடா அவ்வளோ லவ் பண்ணுறேன்னா இப்படி கதற விட்டு பார்த்துட்ருக்க? டே ஜிமினு தெரியல மச்சான், அவன் மேலே உள்ள லவ்லாம் டாடா வெறுப்பாயிருச்சா? நான் மேலே அப்சஸ்ட் ஆகிட்டேன்டா. அவன் மேலே அது வெறுப்பு வருதா? அது எனக்கு உலகத்துலேயே பிடிச்ச பொண்ணு அவள் தான். இப்போ பிடிக்காத பொண்ணும் அவள் தான்டா. அவளை நான் மட்டும்தான் குடும்பப்படுத்துவேன். ஆமாம், டெய்லியும் அவள் சாகணும், டெய்லியும் வழியில் கத்தணும். ஆனால் நான் மட்டும்தான் அப்படி கற்று வைப்பேன். அவள் எனக்கு என்ன எப்போ அவள் கை நீட்டி அடித்தாலோ அப்போவே அவள் எனக்கு தான். அவளை கொல்லணுன்னா கூட நான் தான் முடிவு பண்ணும். ஆனால் அவள் சாகக்கூடாதுடா, அவள் சாவ மட்டும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணுறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ரியா சேச்சி நீங்கள் ஏன் காலேஜ் வரல? எனக்கு ஃபீவராக இருக்குது, நான் லீவ் கேட்டிருக்கேன். நீ போயிட்டு வா தங்கம். நிலா வருவாள்? ஆமாம், ஆனால் நீ போயிட்டு வா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலை நீங்கள் நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ கரெக்டாக ஒரு கார் வருது. ஸோ அந்த கார் டோர் ஓப்பன் பண்ணி சடனாக உங்களை உள்ளே பிடிச்சி இழுத்து போட்டுறாங்க. யார் நீங்கள்? என்னை விடுங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபேஸ் பார்க்குறீங்க அதை ஹாங்க்கு. ஸோ அப்படியே கர்ச்சீஃப் வச்சு உங்கள் நோஸில் வைக்கிறாரு. அப்படியே நீங்கள் அன்கான்ஷியஸ் ஆகிடுறீங்க. அப்படியே ஒரு பெட்டில் உங்களை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே நீங்கள் மெதுவாக இருந்துருச்சு அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. ஸோ பிளாக் தீமில் செம லக்ஸரியான ரூம்பு. ஸோ அப்படியே ஃபோட்டோ பார்க்குறீங்க, ஜேகேயோட ஃபோட்டோ. அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே பயந்து எப்படா தப்பிக்கலான்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி பார்க்குறீங்க. 13th ஃப்ளோரில் அவ்வளோ பெரிய இடத்துல கொண்டு போய் வச்சுருக்காரு உங்களை. ஸோ உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாது. ஸோ அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு இடத்துல உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க.
ஸோ கரெக்டாக ஜேகே ஷேர்லெஸ்ஸாக அப்படியே பேண்ட் மட்டும் போட்டுட்டு வராரு. அவர் ஹேர் செம வெக்டாக இருக்குது. அதை அப்படியே ஒரு ஹேண்ட்னால் அப்படியே தூக்கி விட்டுட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணி உங்களை பார்க்குறாரு. ஸோ அந்த லுக்லேயே தெரியுது அவர் எவ்வளோ கடுப்பில் இருக்காருன்னு. யார்? சுந்தரியானோ? அட்டா என்னடி நாங்கள் சரியாக படுக்க போட்டான், இங்கே வந்து பயந்துன்னு உட்காந்துருக்க. அவ்வளோ பயம். நான் தெரியாமல் பண்ணிட்டு என்ன எதுவும் செஞ்சிடாதீங்க. சொல்றி மறுபடியும் சொல்லு. நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்ன எதுவும் செஞ்சிடாதீங்க. மை காட், எவ்வளோ இனிமையாக இருக்குது தெரியுமா? நீ அப்படியே பெக் பண்ணிட்டே இருடி. நீ எவ்வளோ பெக் பண்ணுறியோ உன்னை விட முடியுமான்னு பார்க்குறேன். எங்கே பெக் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் அடுத்த செகண்டே ஜேகேயோட லெக் பிடிச்சிட்டு பயங்கரமாக பெக் பண்ணுறீங்க. ஸோ ஜேகே ஒரு ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஹெட்டை சாய்ச்சிட்டு அப்படியே ஈவல் மாதிரி கேட்டுட்ருக்காரு நீங்கள் பெக் பண்ணுறத. ஐயோ பத்தலையே இன்னும் கேளு அப்படின்னு சொன்னோன்னே. ஸோ நீங்கள் இன்னும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஏய் எழுந்துடுறி. என்ன பண்ண போறீங்க? எந்திரி. எனக்கு பயமா. ஓ அப்போ நீ எந்திரிக்க மாட்ட. எந்திரிச்சிட்டு குட் கேர்ள். சோஃபாவில் உட்காரு. இல்லை எனக்கு உட்காரியா இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உட்காடுறீங்க பயந்துட்டு. உங்கள் ஹேண்ட்லாம் அப்படியே ஷேக் ஆகுது. ஸோ ஜேகே அப்படியே ஒரு பெல்ட் அப்படியே கழட்டுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே கண்ணை மூடுறீங்க. ஏய் இந்த சீன்லாம் வேணாம். ஸோ அப்படியே பெல்ட்டை கழட்டி உங்கள் எல்போக்கு மேலே டைட்டாக கட்டுறாரு. கட்டிட்டு அப்படியே உங்கள் நரம்பை தட்டுறாரு. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஸோ ஜேகே அப்படியே ஒரு டெத் கிளாராக விடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே ஜேகே பார்க்குறீங்க. ப்ளீஸ் எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கு பயமாக இருக்கு. வேண்டாம், எதுவும் வேண்டாம். ஸோ அப்படியே இன்ஜெக்ஷன் எடுத்து உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறாரு. ஸோ அதுவும் ட்ரக் மாதிரி ஒரு பொருள் தான். ஸோ அது எடுத்தோடனே ஸோ உங்கள் ஏஜுக்கு அதை அக்செப்டும் பண்ண மாட்டுது. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கனால உங்களுக்கு மயக்கத்தையும் தாண்டி ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் விழுவலான்னு போகும்போது ஸோ ஜேகே அப்படியே உங்கள் ஹெட்டை பிடிச்சி செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டேட்டூ மிஷின் எடுத்து ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஹேண்டில் ஜியான் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு டேட்டூ போட்டுட்டு அப்படியே எந்திரிச்சிடுறாரு. அந்த ஸ்மோக் எடுத்து அப்படியே கீழே போட்டுட்டு அதை ஒரு கால் வச்சு நசுக்கி தூக்கி போட்டுட்டு அந்த டேட்டூலேயே கிஸ் பண்ணிவிட்டு செம்ம ஈவலாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஓ இதே எல்லாவோ வந்துக்கின்னு எனக்கு கூட இருந்திருந்தீங்கன்னா அல்லஹா வலிக்குது அடியம்மா, அப்படி அடியம்மா, இப்படி அடியம்மா, புஜ்ஜுக்கு செல்லம் குஞ்சு மயிருன்னு குடிச்சிருப்பேன்ல. இந்த வலி தான் வேணும்னா என்கிட்ட இருந்து எவ்வளோ வேணா எடுத்துக்கொடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேரை ரப் பண்ணிகிட்டே உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அது கூட உங்களுக்கு கேட்கல. ஏன்னா நீங்கள் அவ்வளோதான் அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கீங்க. ஸோ அப்படியே இந்த சைடு சுஷியை கூட்டிகிட்டு வந்து அதே கெமிஸ்ட்ரி கிளாஸில் போட்டு வச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஜேம்ஸ் வந்து கிளாஸில் பார்க்குறாரு. ஸோ நிலா மட்டும் தான் இருக்கா. ஸோ சுஷி வரல. ஸோ கிளாஸ்லாம் முடிஞ்ச பிறகு ஓகே இன்றைக்கி கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம், நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பார்க்குறாரு. நிலா சொல்லுங்க சார். சுஷி வரலையா? காலையில் கால் பண்ணி வரேன்னு சொன்னா, ஆனால் வரல சார். என்னாச்சு தெரில சார். சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா ரியாவுக்கு கால் பண்ணுறாரு. ஹலோ ரியா. சொல்லுங்க ஜேம்ஸ் சார். காலேஜ் வந்தியாமா? இல்லை சார், எனக்கு உடம்பு சரியில்லை தான் வரல. ஓ அதான் சுஷியும் வரலையா? சுஷி வந்தாலே சார். சுஷி காலையில் நான் தான் அனுப்பி வச்சேன்.
அனுப்பி வச்சியா? ஆமாம் சார். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ரெஸ்ட் ரூம் போயிருப்போம்ல, அந்த நிலா தான் சொன்னான். ஓகே நிலா. ஒன்றும் இல்லைம்மா, நான் கால் வைக்கிறேன். ஓகே சார். சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பிங்க. நான் அனுப்பி வச்சிடறேம்மா. என்ன இவ வந்தான்னு சொல்கிறா, வரலன்னு சொல்கிறா, என்ன ஒரு டென்ஷனாரு அப்படின்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரி கிளாஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதே மாதிரி இன்றைக்கி அன்கான்ஷியஸ் ஆகி கிடக்கீங்க. இன்றைக்கி உங்கள் லிப்ஸ் எல்லாம் பிளட்டு. ஸோ அவங்கள அப்படியே பிரின்சிபல் ரூமுக்கு பக்கத்தில் டாக்டர் ரூம் இருக்கும், அங்கே கூட்டிகிட்டு வந்து ட்ரீட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே கையை தூக்கி பார்க்குறாரு, ஜியான் ஜேகேன்னு சொல்லிட்டு டேட்டூ. ஸோ ஜேம்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு இது யார் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு. ஜேம்ஸ் அப்படியே அவர் ஹேண்டை மடக்கி விட்டுட்டு ஸ்மோக் எடுத்து வச்சுட்டு அப்படியே செம்ம பயங்கரமாக ஆங்க்ரியாக கிளம்புறாரு. ஓகேடா, இந்த பாட்டு இதோட முடிச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் பார்ட் ஜோன் போடுறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டைப்பில் தான் ஸ்டோரி போகும், கொஞ்சம் டாக்ஸிக் அந்த மாதிரி தான் கலந்து தான் போகும். ஸோ இந்த மாதிரி டைப் நீங்கள் இல்லைன்னா அதை செஞ்சு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேடா, பாய், லவ் யூ.